ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் மதன் கௌரி பேசுகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக வைரலாக போயிட்டு இருக்கிறது நம்ம தளபதி அண்ணா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. என்ன மதனே உடனே பாலிடிக்ஸ் பேசுகிற, நீ என்ன விஜய் அண்ணாக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா? அந்த மாதிரி இல்லைங்க. எப்பயுமே அஜித் சார் தலைன்னு சொல்கிற மாதிரி விஜய் அண்ணா அண்ணான்னு சொல்லி பழகிட்டோம். அது இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனுஷன். அவரும் ஏதாவது சாதிக்கணும் பாலிடிக்ஸில் அப்படின்னு சொல்லி உள்ள வந்திருக்காருங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், நல்லா பண்ணுவார்னு நினைப்போம். நன்றிங்க, பாய். அவன் உன்னை கண்ணு குட்டின்னு கூப்பிடுறது, நீ அவனை மாமா குட்டின்னு கூப்பிடுறது. எப்பா அது என்னடி மாமா குட்டியில் 4 ஒய்யே குட்டியா மாமா குட்டியா? அவன் என்ன குட்டியாவா இருக்கான்? செலப்பண்ணி மாதிரி இருக்காண்டி. ஏண்டா எதுக்குடா ஒரு மனுஷன் கம்மன் இருக்காங்கிறதுனால நீங்க பாட்டுக்கு கேட்டுட்டே இருப்பீங்களா? அதாவது ஒரு மாடு தன்னோட குட்டிக்கு வச்சிருக்க பாலை அந்த பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து இந்த காஃபி டேவில பரிசுதாவில் உட்காந்து குடிச்சிட்டு கேள்வி மேல கேள்வியாடா கேட்குறீங்க? ஏடா கோபி, நல்லா இருக்கிறீங்களா? ஆனால் எப்படியாவது ஒரு நல்ல போட்டோ எடுத்துகிட்டு பாரதிராஜா படத்தில் நடித்தாலும் பாடையில் போகிற கெட்ட கூட நடிப்போன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படியாவது ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துரு கோபி. தம்பி அந்த ஃபேடை போடு. ஏன் நீங்கள் நான் என்ன சைன்பார்டு ஆட்டோகிராஃபை நீங்கள் வச்சுக்கூடாது? ஒரு நடிகரின் பெயரை சொன்னால் ரசிகர்களின் ஒட்டுமொத்த கரகோஷத்தால் இந்த பூமியே அதிரும் என்றால் அதுதான் இவரது பெயர். இவரின் ஒவ்வொரு அசைவிற்கு பின்னால் விசில் சத்தம் வெடிச்சத்தம் என்று கைத்தட்டல்கள் விண்ணை பிளக்கும் என்றால் அதுதான் இவருக்கான அடையாளம். தல என்கிற ஒரு சொல் பல லட்சம் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதென்றால் அதுதான் இவரது திறமைக்கான அங்கீகாரம். அல்டிமேட் ஸ்டார் அஜித். தந்திரம் ராஜநியதி இவை இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. எதை எங்கு எப்படி செய்ய வேண்டுமோ அதை அங்கு நன்கு செய்ய வேண்டும் மருமகனே. அந்த பஞ்ச பாண்டவர்களை அழித்து ஒழித்து விட வேண்டும் மருமகனே, அன்பு மருமகனே. இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களால் மட்டுமே நான், மக்களால் நான், மக்களுக்காக மட்டுமே நான் என்று கூறி அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்கவென்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமாள் கோவிலில் உண்டை கட்டி வாங்கி தின்னாலும் பகிரங்கமாக வாங்கி திங்கிற பரம்பரை எங்கள் பரம்பரை. மரவள்ளி கிழங்கு திருடி தின்னுட்டு ஊற விட்டு ஓடி போன பரம்பரை தான் உங்கள் பரம்பரை. எப்படி சொல்லுவேன்? எங்கள் வீட்டில் இட்லி உப்புமா அருமையாக பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வரணும். ஏன்னா பொண்ணை பெற்றவை இல்லையா? வட பையா, வேட்டைக்காரா. அதாவது நீ ஒரு போலீஸ்காரன் ஆகணும்னு சொல்லி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது சாதாரணமான போலீஸ்காரர் இல்லை, தேவராஜ் மாதிரி போலீஸ்காரர். ஒரு தேவராஜ் அழிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நீ என்னை தொட்டிருக்கக்கூடாது. எனக்கு இந்த வேதனாய்க்கிறதுக்கு பயம் முறுத்திய பழக்கம், பயப்பட்ட பழக்கம் இல்லை. எனக்கு தண்டிக்கும் அதிகாரம் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது, மன்னிக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை. அவடே தாண்டா தம்பி உடையெல்லாம் கூட்டு போய் ஊம்ப குத்தாதாண்டா குத்துரும் தம்பி. ஏடா ஒரு வயசு கேட்குறேன்னு சொல்லிவிட்டு ஏடா 1 மணி நேரமாக வாய்ச்சி கட்டுருக்கிறியா தம்பி கேமராக்கார தம்பி. இங்கே பாருங்க, அந்த விஷயத்துக்கு நம்ம தம்பி சரிப்பட்டு வரமாட்டாங்களோ தம்பி. ஆத்தாடி.